உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் அது இப்படி பேசலாம், அது அப்படி பேசலாம். டேய் பேசினாலும் பேசிட்டா இருக்கிறீங்க, பேசாம இருந்தாலும் பேச மாட்டேன். உங்களுக்கு என்னடா பண்றது? எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். பேசினா ஓடிடுறீங்க. ஐயோ அந்த கதா சத்தியா தாப்பல் போடு. ஏன் யாரும் ஓடிடக்கூடாது. ஓட்டு 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 இது சரியான கவலை இல்லை. ஒரு கிடையாது. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துள்ள கொத்து பரோட்டா போட்டாங்க. இனிமேல் தளபதி ஆட்சிதான் தமிழகத்திலே. நான் ரோட்ல போறேன். சரி பங்காளி வணக்கம்யா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இது வந்து பேசிட்டு போயிட்டாப்புல. பயங்கரமான ஸ்பீச் வேறு லெவலில் இருந்துச்சு. அது இப்படி பேசலாம், அது அப்படி பேசலாம். டேய் பேசினாலும் பேசிட்டா இருக்கிறீங்க, பேசாமல் இருந்தாலும் பேச மாட்டேன். உங்களுக்கு என்னடா பண்ணுறது? பேசினா ஓடிடுறீங்க. ஐயோ அந்த கதா சத்தியா தாப்பல் போடு. ஏன் யாரும் ஓடிடக்கூடாது. நான் ஓட மாட்டேன். நம்பலாமா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டுடே ட்ரெண்டிங்கா. ஆமாம். ஸோ அண்ணன் வந்து இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதை மட்டும்தான் வந்து எடுத்து போடுவாப்புல. பார்த்துருவோம். கம் ஆன் லெட்ஸ் கோ. கொள்ளை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் மொட்டை ஸ்பீச் நீங்க தாண்டா ஹைலைட்டு. எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 இது சரியான கவலை இல்லை. வராம் பாரு வேட்டக்காரன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். சிஎம் ஆனதுக்கப்புறம் முரட்டு ஸ்பீச். ஆமாம். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே அந்த ஆள் பயப்பட மாட்டார் யாருக்கும். என்னடா இது? மேலே ஓடிட்டு இருக்காங்களா? தம்பி கீழே இறங்கு. மேலே வேலை செய்யறது போடா. கீழே இறங்குப்பா ப்ளீஸ். அஜி யாரா போயிட்டுருக்கேன், மொட்டையில் போயிட்டுருக்கேன். மாசம் வாங்கிட்டாங்களா? இது பங்காளி நம்ம வாங்க முடியாது பேச்சையா. கூட்டம் பயங்கரமா இருக்கு போல இருக்கே. வெளியில ஹவுஸ் ஃபுல் போட்டு போட்டாங்களோ. தம்பி வரிசையில் வாருங்கள். அப்படி இந்த அண்ணன் வந்ததா? எத்தனை காரு அங்கேதான் பார்த்தோம் காலையில் வெளியே நின்று. சீக்கிரம் வாயா. சீக்கிரம் வாயா. ஒரு நிமிஷம். எதுக்குப்பா? வாங்க சொல்றேன். ஆமா கூட்டி போய் வெளியே நிற்கிறாங்க. உள்ள விடலையா? ஆமாம். ஒளிப்பதிவாளர்களையும் செய்தியாளர்களையும் காவல்துறையினர் அரங்கத்தில் இருந்து வெளியேற்றுகிறார்கள். எதுவும் செய்யலாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஊடகங்களுக்கு அனுமதி மறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறங்குடாங்கற. திடீர்னு பாட்டு நடுத்தல இருக்கு. நான் எங்க போறது? Thank you. Thank you. Please give me down. I'm ready to go. Thank you. Thank you for the cooperation. Thank you. Sir, why we need to go? I understand you are getting attention. I understand that. Please. காரணமே சொல்லாம அனுப்புறாங்க. பேக் பின்னாடி பாரு. வேற லெவலில் இது. எதுக்குடா சரிப்பட்டு வர மாதிரி சொல்லுங்கடா. கரூரில் இன்று 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்க இருக்கிறார். அது எப்படி பாக்குறது? 50,000 நீ ஏன்டா பதற? இருக்காப்பா. என்ன கணக்கு 50,000? ஒரு மனிதாபிமான அடிப்படையில அரசு வேலை என்னடா? மனிதாபிமான அடிப்படையில அரசு பணி அத போய் எங்க நீ? அத ஏன்டா குறுக்க வந்து கேக்குற? அதிகமையா? அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனும். மனுஷன் வந்தோடனே அந்த ஒரு ஆறாவே மாறிடுச்சு. தீர்மானம் வந்து காத்திரீலடா சாமி. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? பணத்தை எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யறது இல்லைங்க. இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. அசிங்கமா பேசக்கூடாது. ஆமா, ஒரு கிடையாது. ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்னடா அது? ஆனால் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும்டா. நான் காசில் வந்து கை வைக்க மாட்டேன், மக்கள் காசில் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டு செம்ம. நான் இருக்கேன் உங்களுக்கு. செம்ம பாயிண்ட்டு. இது எந்த சீனும் சொன்னது கிடையாது. ஆமா ஆமா. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது
எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. செம்ம டைலாக். ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. நல்லா இருப்பேன். நான் இருக்கேன் உங்களோட. நீ நல்லா இருப்ப. வேற லெவல் சிங்க்ல சொன்னவன எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல ஏப்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறுவீங்க. குடுகுறை 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 குடுகுறை. இதெல்லாம் ஓவர் நக்கரு. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துள்ள கொத்து பரோட்டா போட்டாங்க. இது செம்ம காமெடி. மொத்தமா முடிஞ்சிடும் பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா நமக்கு எதுக்கு ஒம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரியல அப்படிங்கிறது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு வராதீங்க. அதே மாதிரி அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. கதைக்க அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. அது எதுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன், என்ஜாய் பண்ணலாம். நீங்க வேற ரொம்ப ரொம்ப ஆமா கஷ்டம். நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். ஆனா விரும்பாண்டி மாதிரி ஆளுக்கு ஒரு ஆங்கில பேசுறா தானே உண்மை வெளியே வரும். இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு தம்பி இது நியாயம் இல்லப்பா. இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இந்த ஏரியால எங்க இருக்கா, எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவன பயஸ்க போயிட்டான். ஆனா நான் விட மாட்டேன், விடக்கூடாது, விடவே மாட்டேன். ஓடினே இருக்கிறாரு. மறுவனாக்கு இனிமேல் வெளியே. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. ஐயா எனக்கு நெஞ்சு வலியா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து பாக்குறேன். இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. ஒரு சின்ன பையன் என் பேரன் கேக்குறான், இவ்வளவுதான் இருக்கிறான். தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களா மல்லங்கிறான். அதே பையன்ல. அதனாலதான் சொல்றேன், இனிமேல் தளபதி ஆட்சிதான் தமிழகத்தில, என்றும் தளபதி ஆட்சிதான். இன்னொரு பையன் கேக்குறான், ரோட்ல போறேன், தளபதி கட்சிக்கு வந்துட்டீங்களா மல்ல. ஒரே ஒரு மீமா போட்டு முடிச்சிங்களா? இங்க கட்சி எங்கடா? நெரிசலில் இருந்த ஒரு குடும்பத்தினருக்கான அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும், காம்பன்சேட் பண்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. பட் நெகட்டிவ் இருக்கு, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அவங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிருது. அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? நாங்க இவ்வளவு டிகிரி படிச்சு நாங்க அங்க போய் பிளேஸ் ஆகுறது எங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காது. சற்று சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். கரூர்ல நடந்தது பிரச்சனை நடந்ததுக்கு அவர் வந்து அது சொல்யூஷனா கொடுத்தாரு. ஓகே, அப்போ இங்க இத்தனை 2-3 வருஷமா டிஎம்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்? நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன். 2-3 வருஷமா டிஎம்பிசி ப்ரிப்பேர் பண்றோம். அந்த நம்பர் எனக்கு வரமும் தரல, வாழ்க்கையும் தரல, கடவுள நம்பர் எனக்கு ஒண்ணுமே தரல. கரூர்ல உங்களுக்கு அது வந்து எப்படின்னா அவரு யோசிச்சுதானே இதை செஞ்சிருப்பாரு. நிறைய படிச்சிருக்காங்க தான், இல்லன்னு சொல்லல. அதை விட இது குடும்பத்தை இழந்தவங்க வருத்தப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி தேவைதானே, அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு தற்காலிகமாக அரசு பணி வழங்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தப்பில்ல, தற்காலிகம் 4 பேருக்கு நல்லது பண்றாங்க, எதுவுமே தப்பில்ல. முடிஞ்சு
எப்படியா இருந்துச்சு வீடியோ? நல்லாச்சியா? நல்லா இருந்துச்சு. அது வந்து எனக்குமே ஜாப் கொடுத்தது ஓகேன்னு தோணுது. ஒரு பக்கம் வந்து பாவம் இதுக்காக ரொம்ப வருஷம் வந்து சில பேர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லைன்னு அப்படின்ட்டு தோணுது. ஆனால் அது கருணை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி கவலையில் தான் இருப்பாங்க. அப்படின்னா பாதி பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட கல்வி தகுதிக்கு அடிப்படையாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரே போஸ்டிங்காக பெரிய போஸ்டிங்காக வந்து கொடுக்கல. அப்படி எதுவும் கொடுக்கல. கவர்மெண்ட்டில் அவங்க 10வது படிச்சிருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது தான். அது எனக்கு ரொம்ப ஓகே தான் தோணுது. பட் இருந்தாலும் அப்படி பார்த்தா இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே இருந்துச்சு. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா அவ்வளோ போகிறாங்க. ஆமாம். அப்போ தெரியல என்னென்ன கொடுத்து போகிறாங்க. என்னமோ வந்து இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படித்து எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வேலைன்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லையா? அதனால அந்த துப்பாக்கி சூடில் தூத்துக்குடியில் இறந்தாங்கல்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. ஆமாம் அதுதான் கொடுத்துருக்காங்க. அது அப்படி எப்படி எதுவும் பேசவே இல்லையா? சரி சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ பாய்.